குறைகள் தீர குமரனை வழிபடுவோம். கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய 6 படை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டால் 16 பேரும் நமக்கு வந்து சேரும். 6 படை வீட்டிற்கும் செல்ல இயலாதவர்கள் அருகில் இருக்கும் ஒரு படை வீட்டிற்காவது சென்று ஆறுமுகனை வழிபட்டு வரலாம். முருகப்பெருமான் 6 முகங்களை பெற்றிருப்பதால் ஒரே நேரத்தில் 6 வகையான பிரச்சனைகளை அளிக்க வல்லவன். 12 கரங்களை பெற்றிருப்பதால் அள்ளி கொடுக்கும் ஆற்றலை பெற்ற வள்ளல். முருகனை கந்தா என்றும் கடம்பா என்றும் கார்த்திகேயா என்றும் சரவணா, சண்முகா, வேலாயுதா, வெற்றிவேலா, சிவபாலா, வள்ளி மணாளா, மயில் வாகனா என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறோம். அந்த 6 முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுது சோலை ஆகிய 6 படை வீடுகளிலும் குடிக்கொண்டிருக்கிறார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் பறந்து வந்தது. அந்த தீப்பொறிகள் கங்கையில் பறந்தபோது கங்கையே வற்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே ஈஸ்வரனின் ஆணைப்படி சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களின் மீது 6 தீப்பொறிகளையும் தவளவிட்டனர். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவெடுத்து பின்னர் பார்வதியால் ஒருவராக மாறியவரே முருகப்பெருமான். கந்தப்பெருமான் கங்கையில் தோன்றியதால் அவருக்கு காங்கேயன் என்றும், சரவண பொய்கையில் தோன்றியதால் சரவண பவன் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப் பெற்றதால் கார்த்திகேயன் என்றும் திருநாமம் உண்டாயிற்று. வாய்ப்பிருப்பவர்கள் படை வீடு அனைத்திற்கும் ஒருமுறை சென்று வந்தால் பயமின்றி வாழலாம். பணவரவும் கூடும். முதலில் திருப்பரங்குன்றம். இது தேவர்களின் துயரம் நீக்கிய முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து வைத்த இடம். அடுத்ததாக சூரபத்மனை சம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் வெற்றி கண்ட இடமான திருச்செந்தூர். மாமரமாக நின்ற சூரனை முருகப்பெருமான் வேலாயுதத்தால் 2 கூறாக பிளந்தார். ஒரு பகுதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. மயிலை வாகனமாக அமைத்து கொண்ட முருகப்பெருமான் சேவலை தனது கொடியாக்கி கொண்டார். 3வது படைவீடாக உள்ளது பழனி. ஞான பழத்திற்காக மயிலேறி பறந்து சென்று உலகை சுற்றினார். ஆனால் முன்னதாகவே அன்னையும் பிதாவும் தான் அகிலம் என்று சொல்லி சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்து பழத்தை வாங்கி கொண்டார் ஆனைமுகன். எனவே கோபத்தோடு முருகப்பெருமான் மலையேறி நின்ற இடம்தான் பழனி. பழத்தை வேண்டி பறந்து வந்த இடம் பழனி ஆயிற்று என்பர். 4ஆம் படைவீடு சுவாமிமலை. தந்தைக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் சொன்ன இடம். பொதுவாக உபதேசிப்பவர்கள் உயர்ந்த இடத்திலும் உபதேசம் பெறுபவர்கள் அதற்கு கீழும் தான் இருக்க வேண்டும். முருகப்பெருமான் சிவபெருமானின் மடியை ஆசனமாக்கி கொண்டு அதில் அமர்ந்து சிவன் காதில் பிரணவத்தின் பொருளை உபதேசிப்பது போல் இந்த ஆலயத்தில் சிற்பங்கள் உள்ளன. இதனால் முருகனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயர் உண்டாயிற்று. 5ஆம் படைவீடு திருத்தணி. சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு கோபம் தணிந்த இடம் இது. சினம் இருந்தால் பணம் வராது என்பார்கள். சிரித்த முகத்தோடு இருந்தால்தான் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எனவே கோபம், படபடப்பு இருப்பவர்கள் அது நீங்க இத்திருத்தலம் சென்று வழிபாடு செய்து வந்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். 6வது படைவீடு பழமுது சோலை. அவை பாட்டிக்கு அரையுரை கூறிய இடம். சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று தமிழ் புலமை பெற்ற அவ்வையிடம் முருகப்பெருமான் வாதிட்ட இடம்தான் இது. இங்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் அறிவாற்றல் பெருகும். ஆராய்ச்சி பட்டம் பெற விரும்புபவர்கள் இங்கு சென்று வந்தால் வெற்றியை வேகமாக பெற முடியும்.